எந்த ஒரு புது விஷயத்தை நோக்கி நம்ம பயணிச்சாலும் ஒருவித பய உணர்வு நம்முடைய மனசுல நிச்சயம் வரும். அதுவும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கடத்துறது அப்படிங்கிறதே பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசை பயம் மாட்டி படைக்கும். அந்த பயத்தை நம்ம சரியா மேற்கொள்ளல, சரியா கையாளல அப்படின்னா நம்முடைய எதிர்வரும் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் அதிகமான பிரச்சனையா மாறிடும். நாம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு சில காரணங்களால நம்முடைய கடந்த காலத்துல சில விஷயங்களை நம்ம இழந்திருப்போம். அந்த இழப்புகள் இருந்து நம்முடைய கடந்த கால நிகழ்வுகள் இருந்து நம்ம வெளியில வரணும். நம்ம இழந்த விஷயங்களே குறிச்சு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம இழக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். நம்ம யாருக்குமே இந்த வாழ்க்கை நிரந்தரமும் கிடையாது, நிச்சயமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம எதை வேணா இழந்திருக்கலாம். ஆனா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம இழந்துடக்கூடாது. ஏன்னா அந்த எண்ணம் தான் நம்ம வாழ்றதுக்கான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நமக்கு கொடுக்கும். எதிர்காலத்தை குறிச்ச நம்பிக்கையும் உங்க மனசுல இல்ல அப்படின்னா கடந்த காலத்தை குறிச்சு தான் நீங்க அதிகமா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மீதமுள்ள வாழ்நாட்கள் சரியா பயன்படுத்த தெரிஞ்ச யாருமே தங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை குறிச்சு யோசிச்சு தங்களுடைய நிகழ்காலத்தை இழக்க மாட்டாங்க. உங்களுடைய கடந்த காலம் எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம், நீங்க எதை வேணா இழந்திருக்கலாம். ஆனா உங்க எதிர்காலத்தை வளமானதா மாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுடையது. சோர்ந்து போய் மூளையில உட்காராதீங்க. உங்க மனசை தன்னம்பிக்கையால நிரப்புங்க. எதிர்வரும் சூழ்நிலை எதிர்கொள்றதுக்கு எல்லா விதத்திலையும் தயாராயிருங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலிருந்து வெளிவரத்துக்கான ஆற்றல் எல்லா உயிரினங்களுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கையை எல்லா விதத்திலையும் நான் சிறப்பா வாழ்வேன் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுல விதைச்சா மட்டும்தான் அந்த ஆற்றல் நமக்குள்ள இருந்து வெளியே வரும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களுடைய மன உறுதியை மட்டும் இழந்துடாதீங்க. ஒரு மரத்துல உட்காரக்கூடிய பறவை பாத்தீங்கன்னா அந்த மரத்துடைய கிளைகளை நம்பி உட்காராது, அதோடைய சிறகுகளை நம்பிதான் உட்காரும். ஒருவேளை அந்த மரத்துடைய கிளைகள் முறிஞ்சாலும் அதனுடைய சிறகுகளை வச்சு அது தப்பிக்கும். அந்த மாதிரி உங்களுடைய தன்னம்பிக்கையும் மன உறுதியும் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபட்டா உங்க வாழ்க்கை மாறுமோ, எதை செஞ்சா உங்க வாழ்க்கை உயருமோ அந்த விஷயங்களை ஈடுபடுங்க. இந்த ஒரு பேருண்மையை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறளை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அதாவது ஒரு செயலில் உறுதி என்பது ஒருவனது மன உறுதியே ஆகும். அது அல்லாத பிற திட்டங்கள் எல்லாம் வேறானவை. மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன், மீதமுள்ள வாழ்நாட்களை சரியாக பயன்படுத்த தெரிஞ்ச யாருமே தங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை குறித்து யோசிச்சு நிகழ்காலத்தை இழக்க மாட்டாங்க. எல்லா விதத்திலையும் இந்த வாழ்க்கையை சிறப்பா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிவு பண்ணுங்க. அதுல உறுதியா இருங்க. உங்களுக்கான வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றிகள்.